Morning, praise Lord. Welcome to this video. இன்னைக்கும் கத்தர் வந்து எனக்கு புத்தாடைகளை அணிவித்து இந்த சாட்சியை சொல்லும்படியாக கத்தர் கிருபை செய்திருக்கிறார். என்னுடைய போதகர கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். இது நடந்தது வந்து 1984. அவர் வந்து எனக்கு ஞானஸ்நானம் செய்விச்சவர். பாஸ்டர் சவுந்தரராஜ்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் இருந்தார். இப்போ மறிச்சிட்டாரு. அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறார் சொல்லிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், ஆண்டவர் உன்னை நேசித்ததுக்கு நீ ஆத்மாதாயம் பண்ணம்மா அப்படி சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணார். ஒரு ஆத்மா 2 ஆத்மா ஆதாயம் பண்ணால் போதும் அப்படின்னும் அவர் சொன்னார். ஏன் ஆத்மாதாயம் பண்ணணும் அப்படின்னா வந்து மனுஷன் தன்னைத்தான் கெடுத்துக்கொண்டு இவ்வுலகத்திலேயே அழிந்து போகிறானே அப்படின்ட்டு அவர் ரொம்ப பாரத்தை எனக்கு என்னோட தலைமையில் வச்சாருன்னு சொல்லலாம். இவ்வுலகத்திலேயே மனுஷன் வந்து பலவிதமான சிந்தனைகளினாலே வீணராக போய் கட்டப்பட்டு அழிந்து போகிற கிருபையற்ற நிலைமைகளில் வந்து விழுந்து போகிற நிலைமைகளை அவர் எனக்கு புரிய வச்சார். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரோமர் முதல் அதிகாரத்திலே வந்து அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. ஸோ ஒன்று வந்து அவங்க ஸ்தோத்தரிக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு வரக்கூடிய நன்மைகள் எல்லாமே வந்து கர்த்தருடைய காலத்துலேருந்து தான் வருது. நம்முடைய சுவாசமும் நம்ம இன்னைக்கு ஜீவிக்கிறோம், நம்ம பலனோடு காணப்படுறோம், நம்மளால் சிந்திக்க முடியுதுன்னு, நம்ம ஆகாரத்தை சாப்பிட முடியுது, எல்லாமே வந்து பேச முடியுது அப்படின்னா. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இதுமாரி கருத்துக்களை கோர்வையாக சொல்ல முடியாமல் இருந்தது. இவ்வளோ நாள் டீச்சிங் கெரியரில் கஷ்டப்பட்டு தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் என்னுடைய கருத்துக்களும் செட் ஆகிருக்கு. நான் அதை கோர்வையாக சொல்லறதுக்கு ஆர்டிகுலேட் பண்ணதுக்கும் என்னால் முடியுது. உதாரணங்களை சொல்லி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஏன்னாக்கா இது நான் கர்த்தருடைய வேலைக்காக நான் அதை பயன்படுத்துறதுனால கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. பொதுவாக நான் வீட்டில் உள்ள உதாரணங்களை வச்சு தான் நான் என்னுடைய சாட்சிகளை நான் சொல்லி வரேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ், எங்கள் வீட்டில் ரெண்டு லேடிஸ் நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவங்களுக்காக நான் ஜெபிச்சு கொண்டு இருந்தேன். உதாரணத்துக்கு இந்த சாரீ பார்க்குறீங்க, இது ஒரு சில்க் சாரீ தான். இந்த சாரியும் இப்போ தான் வந்தது, இது குரியரில் இது 2 சாரீஸும் வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு மட்டும் கிடைக்குது, சாரீஸ் கிடைக்குது, எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. 2 பேரும் விசுவாசிகள், நான் சொல்கிறது பிலீவர்ஸ். அப்புறம் வந்து சரின்ட்டு நான் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தவங்க ஷீஸ் மோர் இன்டெலிஜென்ட். அவங்கக்கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து தொடர்ந்து நான் நிறைய சாரீஸ் நான் கொடுத்துட்டே இருந்தேன், இதுமாதிரி சில்க் சாரீஸு. ஸோ அதாவது எனக்கு அந்த ஆத்மா தான் முக்கியம், எப்படியாவது நான் அந்த ஆத்மாவை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 சாரீஸ் நான் கொடுத்துருப்பேன்னு வைங்க. ஸோ அவங்க வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இன்னொருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அதை பொறாமையாக பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நான் நிறைய சாரீஸ் நான் கொடுக்குறேன். அதை வந்து உதாசீனமும் பண்ணுவாங்க, கிழிச்சும் போடுவாங்க, அது மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிந்தனை கட்டுகள். நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்காமல் இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கப்படுற நன்மைகளை பார்த்து நம்ம ஒன்று பொறாமை அடையிறோம். அதனால் அவங்களாலையும் அதை சந்தோஷமாக அதை யூஸ் பண்ண முடியல இல்லையா. இவங்க வந்து தனக்கு கொடுக்கப்படுகிற நன்மைகளுக்கும் இவங்க வந்து ஸ்தோத்திரிக்காமல் இருக்காங்க. இதெல்லாம் இந்த கட்டப்பட்ட
நிலைமைகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் இதை அணிந்திருக்கிறது கூட வந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணி பலவித சிந்தனை தாக்கங்கள் இருக்காங்க. நான் ரொம்ப நாள் நான் வந்து வீட்டை விட்டு வெளியே இருக்கேன். ஸோ எனக்கு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, எனிமீஸ் இருக்காங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ் என்னை வாட்ச் பண்ணுறாங்க, காலேஜ் டீச்சர்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு வாட்ச் பண்ணுறாங்க. பலரும் பலவிதமான சிந்தனை தாக்கங்கள் இருக்கிறாங்க. அதான் அந்த ரோமர் 1 அந்த வசனம் சொல்லுது, சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்களா. ஏன்னாக்கா நம்முடைய லைஃப்பை நம்ம லீட் பண்ணதில்லை, மற்றவங்கள பார்த்துட்டு நம்ம வந்து நம்முடைய காரியங்களுக்காக கர்த்தரை நோக்கி நம்ம ஸ்தோத்திரிக்காமல் இருக்கிறது அவரை வந்து துக்கப்படுத்துகிற ஒன்றாக இருக்குது. இது வந்து கட்டப்பட்ட நிலைமைகள்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து நமக்கு இருக்கிற அறியாமையினால தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுது. அறியாமை வந்து நம்மளை அழிச்சிடும். இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன்.